வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்த கன்னியரோட வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்த கன்னியரோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குளம் தழைக்க செய்யும் சப்த கன்னியரோட வழிபாடு. இன்னைக்கு பொங்கல், எல்லாரும் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க. நாளைக்கு மாட்டு பொங்கல். சில பேர் வீட்டில் நாளைக்கு வீட்டு தெய்வம் கும்பிடுற வழக்கமும் இருக்குது. அதுக்கான முன்னேற்பாடாக தான் நான் இந்த மந்திரத்தை உங்களுக்காக தரேன். அது என்னங்க குளம் தழைக்க அப்படின்னா, குலதெய்வம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சப்த கண்ணீரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது நிறைவேறி உங்கள் குலதெய்வமும் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்றது நம்பிக்கை. சப்த கன்னியர் அப்படின்றதும் அம்பிகையோட வழிபாட்டோட ஒரு அங்கம்தான். இது கிராமங்களில் இப்பயும் இருக்குது. ஆனால் குல தழைக்கிறதுக்கு சப்த கன்னியர் வழிபாடு மிக மிக முக்கியம். சப்த கன்னியர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. அந்த வகையில் பிராமியோட மந்திரத்தை பற்றி தான் முதல்ல பார்க்க போகிறோம். பிராமி அம்பிகையோட முகத்திலிருந்து உருவானவங்க தான் பிராமி. மேற்கு திசைக்கான அதிபதி இவங்க. கல்விக்கு அதிபதியும் இவங்க தான். அதாவது சரஸ்வதி தேவியோட அம்சம் இவங்க. இவங்கள நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது மேற்கு நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் 108 தடவை ஜபிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா படிப்பில் மிக சிறந்து விளங்கலாம். அடுத்தது பார்க்க போனோம் அப்படின்னா மகேஸ்வரியோட மந்திரம். அம்பிகையோட தோளிலிருந்து உருவானவங்க தான் மகேஸ்வரி. ஈஸ்வரன் இவங்கள சக்தியால் தான் கொடியவர்களை சம்ஹாரமே செய்கிறார் அப்படின்றது தான் இவங்களோட பெருமை. வடகிழக்கு என்னும் ஈசானியம் திசையை நிர்வகித்து வருபவங்க தான் இவங்க. இவங்களோட வாகனம் ரிஷபம். நமதோட கோபத்தை அடக்கி நமக்கு சாந்தத்தை அளிப்பவங்க தான் மகேஸ்வரியோட மந்திரம் பதிவில் வந்துட்டு இருக்குது. இவங்களோட மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கோபம் குறைஞ்சி சாந்த சுரூபியாக மாறிடுவீங்க. அடுத்தது கௌமாரி. கௌமாரன் என்றால் குமரன். அம்பிகையோட இன்னொரு அம்சம்தான் இந்த கௌமாரி அப்படின்றவங்க. இவங்களுக்கு உரிய திசை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முருகனின் அம்சமே கௌமாரி. இவளுக்கு சஷ்டி தேவசேனா அப்படின்ற பேரும் இவங்களுக்கு இருக்குது. அஷ்டதிக்கிற்கும் அதிபதி இவங்க தான். மயில் வாகனத்தில் வரக்கூடியவங்க. இவங்க மந்திரத்தை பதிவில் வருது, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இதையும் 108 தடவை சொன்னீங்க அப்படின்னா சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வரும். அடுத்தது வைஷ்ணவி. அம்பிகையின் கைகள்ல இருந்து உருவானவங்க வைஷ்ணவி. சகல சௌபாக்கியமும் செல்வ வளமும் அனைத்தையும் தருபவங்க தான் வைஷ்ணவி தாயோட காயத்ரி மந்திரம் வந்துட்டு இருக்குது. 108 தடவை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா சகல விதமான சௌபாக்கியங்களும் செல்வ வளமும் உங்களுக்கு சேரும். அடுத்தது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. 108 தடவை ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிட்டு வரணும். அடுத்தது வராகியை பற்றி ஏற்கனவே நான் ஒரு மந்திரம் பதிவில் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அம்பிகையின் பிருஷ்டம் பகுதியிலிருந்து உருவானவங்க. நமது கழிவுகளை வெளியேற்றுவதும் உடம்பை தாங்குவதும் ஓய்வு தருவதும் ஆகும். பன்றி முகத்தோடு காட்சி அளிப்பவங்க. அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குவாங்க. சப்த கன்னிகைகளிலிருந்து பெரிதும் இவங்க வேறுபட்டவங்க. மிருக பலமும் தேவகுணமும் கொண்டவங்க இவங்க. பக்தர்களின் துன்பங்களை தாங்கி நிறுத்துவாங்க. இவங்களோட மந்திரம் பதிவில் வந்துட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. சகல விதமான துஷ்ட சக்திகளும் உங்களை அணுகாது வராகி தேவியை கும்பிட்றதுனா. அடுத்தது இந்திராணி. வாழ்க்கை துணையை அமைத்து தருவதிலும் காமசுகத்தை தருவதும் இவள் தான். மனமாகாத ஆண்கள் இவங்களை வழிபட்டாங்க அப்படின்னா, அதே மாதிரி கன்னி பெண்கள் இவங்களை வழிபட்டாங்க அப்படின்னா சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்திராணி தாயோட மந்திரம் வந்துட்டு இருக்குது. 108 தடவை சொல்லிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா சீக்கிரத்தில் திருமணம் நிச்சயமாகும்.
இறுதியா சாமுண்டீஸ்வரி. ஈஸ்வரனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவங்க தான் சாமுண்டி. கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியா ஆனவள். 6 சகோதரனும் சேர்ந்து தாருகன் அப்படின்ற அரக்கனை அழித்தவங்க. சப்த கன்னிகையிலே சர்வ சக்திகளையும் கொண்டிருப்பவங்க. மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, தேவர்களுக்கே வரங்களை அருள்பவங்க இவங்க. இந்த தாயை நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியமும் உங்களை தேடி வரும். நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க. அவங்க அனைவருமே குலதெய்வத்திற்கு மாற்றா சப்தகன்னியரை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பூரணமா கிடைக்கும். இது முக்கியமா நாளைக்கு குலதெய்வம் வழிபாடு இருக்குது. நிறைய பேருக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வீட்டு தெய்வம் கும்பிடுற வழக்கம் இருக்குது. அதுக்காக தான் முக்கியமா நான் இந்த பதிவை உங்களுக்காக கொடுத்துருக்கேன். மந்திரங்களை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கன்னியருக்கும் ஒரு சிறப்பான மந்திரம், சிறப்பான பலன்கள் இருக்குது. பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு அதுபடி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அறிவு, சகல சௌபாக்கியம், எல்லா வளமும் உங்களுக்கு வந்து சேரும். தை திருநாள் பொங்கல் திருநாள்ல இருந்து உங்களோட வாழ்க்கை பெரிதும் மாற்றம் அடைய நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனல் சார்பா வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.